வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். நீ திங்காம பாருங்கள், அருமையான வண்டி பாருங்கள். பீட்டு இதெல்லாம் பார்த்து ₹2 2.25 பண்ண ஷாப் வீடியோ போட்டுருந்தேன். அப்புறம் 1.25 போட்டிருந்தேன். வெறும் 1,40,000 பாருங்கள். 13 மாடல், ஒரே ஓனர், செம்மையாக இருக்குது. ஏசி கீஸ்லாம் பக்காவாக இருக்கா. சின்ன சின்ன வேலையை நான் பண்ணிக்கிறேன் எடுத்துனாப்புல. நல்லா இருக்கணும். இது கிட்டத்தட்ட 2 முறை 3 முறை வந்து போயிட்டாரு. எங்கேருந்து வந்தால் எடுத்துக்கணும் சொல்ல பாருங்க. எங்கேருந்து வர சொல்லலாம்? சோழிங்கர்லேருந்து வரேண்ணா. சரவணன் வந்தேன், நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. பரவாயில்லண்ணா, எல்லாம் வாங்க. நல்லா வரலாங்களா? எத்தனாவது முறை வரதுக்கு நீங்கள்? 5வது முறை வரேன். 5வது முறை வண்டி பார்த்து எடுத்துட்டேன். என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? பூதாண்ணா. பூ வியாபாரம். பல கோடிக்கு எதிர்பதி பாருங்கள். பூ வியாபாரமா பாருங்கள். விவசாயம் தான் முக்கியம் பாருங்கள். விவசாயத்தில் கஷ்டம் பாருங்கள். இன்றைக்கி முதல்ல போட்டவங்க கூட ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பூ போன மாதிரி வியாபாரம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற கஷ்டம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாகுது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பயிர் வேலை செஞ்சதுக்கு வெறும் ₹5 லாபம். இன்கம் உங்களுக்கு ₹5. ஆனால் கடை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ₹10 சம்பளம். அது மேய்க்குது. ₹5 இவனுக்கு லாபம். ஆனால் விற்கிறவனுக்கு ₹10 லாபம். என்ன பண்ணுறது? பூ வியாபாரத்தினா லாபம். ஒரு ஆசை, பூ முடிச்சுட்டு அவங்க அம்மா உடம்பு சரியில்லையா, அதனால் வண்டி எடுத்துன்னு போய்கிறாரு. நல்லா இருக்கணும், மேலே வளரணுங்க. நீங்களும் வாங்க, கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க, கார் வாங்கி கொடுங்க. நன்றி, வணக்கம். சோலைங்க போய் பாருங்கள், சூப்பராக வண்டி, அருமையாக வண்டிங்க. வெறும் 1,45,000 14 ஒரே ஓனர். போகலாம், போய் அங்கே போய் பங்கில் போட்டுக்கா. சாரி, ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு வண்டி வந்து பாருங்க. வண்டி அவ்வளோ அருமையாக வண்டி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டாடா ஜஸ்ட்டு செம்மையாக இருக்கும். 2016 மாடல், 17 ரிஜிஸ்ட்ரி சார், 17 18 ரிஜிஸ்ட்ரி, 2 ஓனரு. இந்த வண்டி பற்றி சொல்கிறேன் முக்கியமாக பாருங்கள். இந்த பசங்களுக்கு பாருங்கள், உண்டியல் வாங்கி கொடுங்க. 3 உண்டியல் வாங்கி கொடுங்க. 3 உண்டியலில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள். 3 உண்டியல் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்களை சொல்லுங்கள். 3 உண்டியல் சேர்க்கறதுக்கு சொல்லுங்கள். ஒன்று வந்து அவசர செலவு கோசம், இன்னொரு உண்டியல் பார்த்தினாக்கா வருங்காலத்துக்கு தேவையான அந்த சேமிப்பு, 3வது வந்து பார்த்தினாக்கா எல்லாருக்கும் உதவக்கூடியது, எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுறதுக்கோசம் 3 உண்டியில் சேர்த்து வைக்க சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். நிறைய பேர் அன்னதானம் பண்ணுவாங்க, அதில் ஹெல்ப்புக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. அப்போ நினைப்போம், ஐயோ அவங்க கூட நிறைய பணம் இருக்குது, அதனால் நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் எல்லாமே. அது உண்மை இல்லைங்க. உண்மையிலே சொல்ல பாருங்கள். கிடைப்பதனால் கொடுப்பதில்லை, கொடுப்பதனால் கிடைக்குது. ஏன் சொல்கிறா? நம்ம வந்து தான தர்மம் செய்தாக்கா ஆண்டவன் நம்ம அள்ளி கொடுப்பான்னு ஒரு இது என் அனுபவத்தில் சொல்கிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், நான் நினச்சின்னு வரல, ஒருத்தருக்கு வந்தார், ஆனால் டீ செலவு கூட இல்லைண்ணா, எனக்கு காசு ஒரு ₹10 கொடுனாரு. நான் வந்தேன், இன்றைக்கி ₹10க்கு ₹1000 கிடச்சிது. எனக்கு ஒரு வண்டி ஒன்று வியாபாரம் பண்ணேன். சாப்பாட்டுக்கு நான் மேலே எல்லாம் ₹10 போட நான் ₹100 கொடுத்தேன். ஒரு வயசான பெரிய ஒரு அம்மா அப்பா, ரொம்ப வயசு 70 இருக்கும் இவருக்கு. அவருக்கு அந்த அம்மாவுக்கு 65 வயசு, தள்ளாடு ஒரு வயசு. சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க கேட்டாங்க. இந்தான்னு திடீர்னு ₹100 கொடுத்து வந்தேன். நீ நல்லா இருப்பு ராஜான்னு சொல்லிட்டு வந்தோடனே ஒரு முசிறி கஸ்டமருக்கு ஒரு வியாபாரம் பண்ணேன். இன்றைக்கி ஒரு வாத்தியார் கொடுத்தேன், வீடியோ போடுறேன் பாருங்கள். அதனால் சொல்லுவோம், கொடுப்பதனால் கிடைக்குது. அதனால் நம்ம என்றைக்கும் சொல்கிறோம் பாருங்கள், நல்லது செய்யுங்க, நல்லது நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை சார். அருமையான வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள். 2017 18 ரிஜிஸ்ட்ரு, 2 ஓனரு, டாட்டா ஜஸ்ட்டு டீசல் வண்டி அருமையாக சார். உள்ள இன்டர்வியூவில் சூப்பராக வண்டி. கஸ்டமர் பார்த்தினாக்கா ₹4 லட்சம் கேட்குறாங்க. 4 உடச்சி 3,90,000 சொல்லிக்கிறேன். கிட்ட வாங்க, 390 உடச்சி காட்டுறேன். லோன் வாங்கினா 4 லட்சம் லோனே வாங்கலாம். உள்ள இன்ட்ரி காட்டுற பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். சூப்பராக சார் வண்டி, இன்ட்ரில்லு சார், எவ்வளோ அருமையாக வண்டி, அருமையாக வண்டி, தெளிவான பாடி. 375 ஃபைனல் நிற்கிறாங்க. கிட்ட வாங்க, இன்னும் கூட குறைச்சி வாங்கி தரேன். வண்டி சூப்பராக போகிற வண்டி. உள்ளே வந்து 4 டயரு, சஸ்பென்சரு,
கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஓடிக்குது. சாவி அவ்வளோ அருமையாக இருக்கும். கோட்ராஜ் ஜெட் இன்ஜின் தான். லிட்டருக்கு 20 வரும் மைலேஜ். ஏசிலாம் பக்காவாக இருக்கும். ஹெட்லைட்டில் எரியுதா பாரு, ஹெட்லைட் எரியுதா, ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் பாரு. அதெல்லாம் முடிஞ்சிச்சுண்ணா வண்டி. அதெல்லாம் பாருங்கள், ஸ்டெப்னி, ஜாக்கி, வீல் ஸ்பேண்டரு. ஸ்டெப்னி காட்டினியா? ஸ்டெப்னி பாருங்கள், போதும். பாருங்கள், நிறைய வண்டி வந்திருக்குது, இன்னும் நிறைய வண்டி வருது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சார். இந்த 2 பேரும் கணவன் ஒன்று பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும் மட்டும் இந்த பசங்க இருக்கும்போது தயவுசெய்து சண்டையே போடாதீங்க. இந்த சண்டை மட்டும் தயவுசெய்து பசங்க இதுக்கு மட்டும் போடவே போடாது. என் அனுபவத்தில் சொல்கிறேன் உண்மையிலே. அதாவது பசங்களை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தினாக்கா அன்பு பாசத்தை விட ரொம்ப வந்து துன்பம் தான் நிறைய ஆகிடும் பொழுது சண்டை போட சொல்ல. பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வளர வளர பார்த்தினாக்கா, ஐயோ அப்பா இப்படி சண்டை போட்டனால, அம்மா இப்படி அடிச்சினாங்களே, இப்படி அடிச்சிட்டாங்களேட்டு அந்த மனக்கவலை தான் அதிகமாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அதனால் தயவுசெய்து சண்டை போட்டுக்காதீங்க. ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்டு வந்துடுறது, தண்ணி அடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க ஐயா. என் அனுபவத்தை சொல்கிறேன், வேணா ஐயா. ஏன் சொல்லிட்டேங்களா, யார் வீட்டு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணி வந்து விற்கிறோம், கல்யாணம் பண்ணி வாழ்கிறோம் வாழ்க்கை. ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அடிக்கிறதுனால ஒரு பலனும் கிடையாதுங்க, திட்டதுனால ஒரு பலன் கிடையாதுங்க. அடிக்கிறது 2 அடிச்சோட பரவாயில்ல, திட்டின வச்சுங்க அது காலம் பூரா மன உளைச்சல் ஆகிடுங்க. நம்ம வாழ்கிற கொஞ்ச கால வாழ்க்கைங்க நல்லா வாழ்ந்துட்டு போயிடுங்க. நம்மளை விட்டால் யாருக்குறாங்க? நான் சொல்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் அப்பா அம்மா கூட வருவாங்க. கண்டிப்பாக வந்து அப்பா அம்மா கூட இருப்பாங்களா கண்டி. அதை விடனாக்கா கட்டின மனைவி தான் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கூட இருப்பாங்க தான். அதனால் யார் ஒருத்தர், என் அனுபவத்தை சொல்கிறேன், கட்டின பொண்டாட்டியோ கட்டின மனைவி யாராக இருந்தாலும் யார் ரொம்ப இது பண்ணுறீங்களா, சத்தியமாக வாழ்ந்ததா சரித்திரமும் கிடையாது, உருப்பிட்டதா சரித்திரமும் கிடையாது. அதனால் சொல்கிறேன் பாருங்கள், அன்பாக பார்த்துங்க, பாசமாக பார்த்துங்க. 2வது அக்காவுக்கும் சொல்கிறேன், அண்ணனுக்கும் சொல்கிறேன். அண்ணன் எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட அக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சப்போஸ் அண்ணன் எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட, அக்கா தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்க. தயவுசெய்துக்கு சண்டை போட்டால் கூட கணவன் மனைவி எதிர்க்கு சண்டை போடாதீங்க, குழந்தை எதிர்க்கு சண்டை போடாதீங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போகணும். அதனால் ஒற்றுமையாக வாழுங்க, நல்லாயிருக்கும். பெத்த தாய் தப்புனா விட்டுறாதீங்க. அவங்க தான் எல்லாருமே எண்ணம் போல் வாழ்க்கை சார். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம வளர்ப்பு தான் சார். இனிமேல் பாருங்கள், அவங்கள நம்ம விட்டா யாருங்க பாருங்கள். ஆஸ்தி எவ்வளோ இருந்தாலும் அஸ்தி வந்து ஒரு கைப்பிடி தான். எப்படியே நம்ம என்ன தான் ஆஸ்தி வச்சு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருந்தாலும் லாஸ்ட்டாக வந்து மொத்தமாக அஸ்தி ஒரு பிடி சொம்பு தான் வரும். கொஞ்ச கால வாழ்க்கைங்க நல்லா வாழ்ந்துட்டு போயிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். சந்தோஷமாக வாழுங்க சார். சார் வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அது நல்ல ஒரு வண்டியை அருமையான முருகர் பக்தர் மாரி வந்து அருமையாக எடுத்துட்டார். நம்ம திருச்சி சேர்ந்த முசிறி பக்கத்தில் வந்து ஐயா வந்து ஒரு வாத்தியார், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். ரொம்ப நாளாக பார்த்து நேற்று வந்து அவர் நண்பர் வந்து இங்கே ஒரு வாத்தியார் இருக்கார். அவர் வந்து ஒரு 1000 ரூபா டான்ஸ் பண்ணார், பேசி இந்த வண்டி பேசி எடுத்துட்டாருங்க. நல்லா இருக்கணும். கிட்டத்தட்ட என் வீடியோ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே பார்த்துக்கிறாரு. என் கமாண்ட்லேயே கூட பாருங்கள் பேருங்க, அதாவது நவீன் முசிறின்னு சொல்லிட்டு வரும். நான் நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுக்கிறேன், அதில் வந்து நிறைய லைக் போடுவேன், அவரும் போடுவார். பார்த்து ஆசைப்பட்டு எடுத்துட்டார். நான் சொல்கிறத விட அதிகமாக வந்து ரொம்ப பேசுவார் சூப்பராக. வாத்தியார்னு சொல்கிறத விட வேறு லெவலில் கூட மெமிக்ரிலாம் எல்லாம் கற்றுக்கிறாராம், நல்லா பண்ணுறாரு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த ஐயா எங்கே இருக்கா சார் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணனோட வீடியோ வந்து நான் ஒரு 3 வருஷமாக யூடியூப்பில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து இங்கே கார் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. கரெக்டாக இப்போ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சித்திரை 1 அன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு கூட அண்ணனுக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி கார் எடுத்துருக்கோம். நேற்று வீடியோ பார்த்தோம். இந்த ஹுண்டா ஐயான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ஓட்டி பழகிறதுக்கு, எங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறது, சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறதுக்கு இந்த கார் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நேற்று பார்த்தேன். நம்ம நண்பர் மூலமாக ஒரு அட்வான்ஸ் போட்டுட்டு உடனே திருச்சியில் நைட்டு ஒரு 11 மணிக்கு கிளம்புனேன். அப்படியே காலம் இங்கே ஒரு 5:30 மணிக்கு வந்துட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். ஆஃபீஸ்க்கு ஒரு 7:30 மணிக்கு வந்துட்டாங்க. காரை ஓட்டி காமிச்சாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன காரில் இருக்கோ அதை உண்மையை ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு.
எவ்வளோ குறைக்க முடியுமோ ஓனர்கிட்ட நமக்கு முன்னாடி லவுட் ஸ்பீக்கர்லேயே போட்டு பேசி எவ்வளோ மேடம்கிட்ட குறைக்க முடியுமோ நம்ம குறைச்சி வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் வளரணும். அண்ணன் வந்து என்றைக்குமே அண்ணனை எனக்கு நேற்று ஃபோனில் முத பேசுனானே அவர் அவ்வளோ சந்தோஷம் போச்சு. அவ்வளோ ஒரு இது அண்ணனோட வாய்ஸ் அதாவது ஹீரோ மாதிரி தான் அவர். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வீடியோலேயே பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் நேரில் பேசுனோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி அண்ணன் நேரில் பார்த்த உடனே முதல்ல செல்ஃபி எடுத்துட்டேன். காரை கூட அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அண்ணனை பார்த்த உடனே ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த காரை எடுத்துகிட்டு போய் நான் மிதமான வேகத்தில் ஓட்டணும். இந்த காரனால் வேறு யாருக்கும் ஆபத்து வரக்கூடாது, அதே போல் மற்றவங்களால எங்களுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எல்லோரும் மித வேகத்தோடு ஓட்டினா மோட்டாரை நல்லபடியாக பயன்படுத்தினா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம், நல்லபடியாக இருக்கலாம். வாழ்க வளமுடன். அண்ணன் வந்து என்றைக்கும் ஓஹோன்னு வளரணும். அண்ணன் புதுசாக ஒரு ஷாப்பு கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் திறப்புலாவுக்கு வரணும். அதில் தான் கார் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் நான் இப்போயே எடுத்துட்டேன். கண்டிப்பாக அண்ணனோட கடை திறப்புலாவுக்கு ஃபேமிலியோட வருவேன் நான் நிச்சயமாக. ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஆனால் இப்போ நாங்கள் ஓட்டி காமிச்சு எப்போ நாங்கள் இது வண்டி யாருன்னு ஓட்டி காமிச்சது? நீங்கள் தான் ஓட்டி காமிச்சிங்க. நான் மெக்கானிக்கோ, எனக்கும் சுமாராக தான் ஓட்ட தெரியும். மெக்கானிக்கே கூப்பிட்டு வரல, இங்கே லோக்கலில் யாரையுமே நான் கூப்பிட்டு வரல. அண்ணன் நம்பி வந்து கார் எடுத்தேன். ஓட்டி காமிச்சாங்க. ஏசிலேருந்து இன்ஜின்லேருந்து சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் லோக்கலில் போய் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது காரு, அருமையாக இருக்குது. எல்லாமே இருக்குது. ஏசிலாம் கூலிங் நல்லா இருக்குண்ணே, நல்லா சில்லுன்னு இருக்குது. உங்களோட இதுதான் அதுங்க. ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும், வண்டி பார்த்தா கும்முன்னு இருக்கும். டீசல், நீங்கள் பெட்ரோல், நீங்கள் வரீங்க நான் தரேங்க. நான் வந்தேன், அண்ணனை கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அதாவது அண்ணனோட வீடியோ எடுத்தோடனே ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன் பேசுகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் வீடியோவை ஆரம்பித்த உடனே என் குழந்தைங்க என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். அது அங்கிள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை பார்த்த உடனே என் குழந்தைகள் சொல்லிட்டு நான் வந்தேன், அங்கிள்கிட்ட வீடியோ கார் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ டிவியில் போட்டு காமிச்சிட்டு வந்தேன். இன்றைக்கி கார் எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக. இப்போ திருச்சிக்கு நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என்னை விட ரொம்ப அதிகமாக பேசிட்டா பாருங்க. அதாவது ஒரு ஆசை கனவுங்க உண்மையிலாங்க பாருங்கள். இவ்வளோ இதுலேருந்து பார்த்து ஒரு வாத்தியாராக இருந்து எனக்கு ஒரு கார் எடுக்கணும், எங்கள் ஃபேமிலி 2 வீலர் எட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி நாங்கள் எல்லாம் கும்பலாக போனோன்னு பேசிட்டு இப்போ திருச்செந்தூர் போனால் போவாங்க. அடுத்த வாரத்தில் போயிட்டீங்களா? கண்டிப்பாக போயிட்டு வரோம், ஃபேமிலியோட போனோம். கண்டிப்பாக முதல் முறையாக திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம், காரை வாங்கிட்டோம். அடுத்து இந்த கார் வாங்கினதுக்காகவே முருகனை தரிசிட்டு இருந்தோம். நல்லது ஐயா, நல்லா இருக்கணும் ஐயா. எண்ணம் போல் வாழ்க்கை. பாருங்க, என்னை விட எனக்கு சந்தோஷம் என்ன சந்தோஷம் பாரு. காரை வந்து எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? இதாங்க நல்லா இருக்குண்ணா. நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூபம் வாங்க முடியாது சார். கண்டிப்பாக இதில் ஒரு 3 வருஷம் பண்ண வீடியோ பார்த்தீங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் சொல்ல போனால் நம்ம 8 மாதம் முன்னாடியே வாங்கியிருக்கணும். நான் கொஞ்சம் அடியில் திருச்சி ரொம்ப தூரம்ன்றதுனால வந்து என்னால் டக்குன்னு எடுக்க முடியல. நேற்று ஒரு ஐடியா பண்ணி டக்குன்னு லோக்கல் நண்பர் மூலமாக ஒரு அட்வான்ஸ் போட்டு உடனே எடுத்துட்டேன். மணி முஸ்லீம் மணி வச்சு வண்டி கொடுத்து முடியும், நிறைய எடுத்துட்டேன். நிறைய வண்டி கொடுத்துருங்க. சரி, பக்கத்தில் திருத்தலையூர் ஏரியா நிறைய கொடுத்துருங்க. அவங்களாம் கொடுத்ததே எனக்கு சந்தோஷம். பக்கத்தூர்ல கூட போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம எப்போ போய் வாங்குறோம்? இப்போ நீங்கள் திருப்பட்டூர்ல இருக்கீங்க. திருப்பட்டூர் நம்ம சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் பக்கத்தில் சிறுகனூர், திருச்சி சென்னை பைபாஸ்ல இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த வழியாக தான் திருப்பட்டூர் கோயிலுக்கே போகணும். பிரம்மா கோயில் அங்கே விசேஷம். வாங்க, ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக வாங்க. சமயபுரம் வந்தாலும் ஃபோன் அடிங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க. மனசார வாழ்த்துங்க. நம்ம நீங்கள் இது பாருங்கள், கமால் முசீரில் நவீன் இருக்கும். நவீன் பார்த்தீங்கன்னா மனசார நவீன் சாரை வாழ்த்துங்க. கிட்டத்தட்ட எனக்கு வருஷம் ஒரு 50 கமாண்டாவது நவீன் பேர் இருக்கணும். அவர் பேர் ரொம்ப ஆசை. இந்த வீடியோ அவர் பார்ப்பார். நவீன் போட்டால் போதும் எனக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. திருச்சி வந்து முசிறி போகுது பாருங்க வண்டி. சார் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக. ஓகே சார். சூப்பராக சார் வண்டி, நல்லா நச்சுன்னு பாரு சார் வண்டி. இப்படி